ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மன்ஹவா ரீகேப்ல ஒரு லாயல் எம்ப்ளாயியை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. ஆனா கடைசில அவன்தான் முழு கம்பெனியக்கும் காலப்ஸ் பண்ணுறான். இந்த மாதிரி மாஸ் ரிவெஞ்ச் மன்ஹவா ரீகேப்ஸ் தமிழ்ல தொடர்ந்து பார்க்கணும்னா ஐஎஸ் மன்ஹவா தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் ஒரு நல்ல வேலை பண்ணேன், ஆனா கம்பெனி என்னோட மேல் 12,28,000 யுவான் ஃபைன் போட்டுச்சு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நான் ₹1 கூட கொடுக்கல. மேலுமா கம்பெனியிலிருந்து 50 லட்சம் காம்பன்சேஷன் வாங்கிட்டேன். ஒரு ஜெனரல் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு புதிய ட்ரெயினி திடீர்னு ப்ரொஜெக்டரை என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் டேபிள் கிட்ட ஸ்விட்ச் பண்ணிட்டான். பாஸ் உட்பட முழு ஆஃபீஸோட பார்வையும் ஸ்ட்ரெயிட்டா என்ன மேல விழுந்துச்சு. அந்த ட்ரெயினி ரொம்ப ஆட்டிடியூடா சின் உயர்த்தி கான்ஃபரன்ஸ் டேபிள் மேல ஒரு பஞ்ச் ஆஃப் போட்டோஸ் வீசினா. பாஸ், நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இவர் டெய்லி கம்பெனி காரை யூஸ் பண்ணி தன் குழந்தைகளை பிக்கப் ட்ராப் பண்றாரு. இது கார்ப்பரேட் வெஹிக்கிளோட பர்சனல் யூஸ். இம்மீடியேட்டா ஃபயர் பண்ணணும்னு சொன்னா. பாஸ் ஃபேஸ் உடனே கோபத்துல மாறுச்சு. நான் அந்த ப்ரமோஷனுக்காக டெஸ்பரேட்டா இருந்த ட்ரெயினியை பார்த்து சிரிச்சேன். அவன் கம்பெனி கார்னு சொன்னது ஆக்சுவலி என்னோட 6 மில்லியன் யுவான் லக்ஸரி கார். பிசினஸ் நெகோஷியேஷன் ஸ்மூத்தா போகணும்னு, கம்பெனி இமேஜ் பெட்டர் ஆகணும்னு நான் ஃப்ரீயா கம்பெனிக்கே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்திருந்தேன். முழு 2 வருடம். அவன் நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓபன் பண்ணா. அதுல ஒரு எக்ஸல் ஷீட். டிரெக்டர் லின் தினமும் சுமார் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. ஃபியூவல், வோர் மற்றும் டயர் சேர்த்தா மந்த்லி காஸ்ட் 1000 வரும். கம்பெனி காஸ்ட் கட்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுது. சோ டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவன் லெக்சர் ஆரம்பிச்சான். கம்பெனிஸ் ஆசெட்ஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ற பிஹேவியர் ஸ்ட்ரிக்டா பனிஷ் பண்ணணும். இல்லனா மற்ற எம்ப்ளாயீஸை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்னு கேட்டவுடன் எல்லாரோட பார்வையும் லியாங் யூயி பக்கம் திரும்பிச்சு. அவதான் என்னோட காலேஜ் மேட், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். கம்பெனி ஆரம்ப நாட்கள்ல சேலரி கொடுக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நான் என்னோட சேவிங்ஸ் எடுத்து தான் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி பே பண்ணேன். பெரிய கிளைண்ட்ஸ் மீட் பண்ண கிளாசி இமேஜ் வேணும்னு வந்தப்போ நான் புதுசா வாங்கிய காரையே தயக்கமே இல்லாம கொடுத்தேன். இதை எடுத்துட்டு போ, டீல்ஸ் க்ளோஸ் ஆகணும், அதுதான் முக்கியம்னு நான் சொன்னது இன்னும் நினைவில் இருக்கு. ஆனா அந்த காரை கம்பெனி ஃபுல் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிச்சு. ஃபியூவல் நான் தான் போட்டேன், இன்சூரன்ஸ் நான் தான் பே பண்ணேன், மெயின்டெனன்ஸ் நான் தான் பார்த்துக்கிட்டேன். சில நேரம் டிரைவர் பிஸியா இருந்தா ஏர்போர்ட்ல இருந்து கிளைண்ட்ஸை கூட நானே பிக்கப் பண்ணுவேன். ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் அந்த கார் என்னோடதுன்னு. ஆனா அந்த நேரம் லியாங் யூயி ஃபேஸ்ல என்னை டிஃபெண்ட் பண்ற எண்ணமே இல்ல. அவ டேபிள் மேல ஃபிங்கர் ஸ்டாப் பண்ணிட்டு சீரியஸா யோசிச்சுட்டு இருந்தா. அது அவளோட ஹேபிட். லீன் ஃபெங், சின் ஹாவோ சொன்னது கரெக்ட் தான். நான் அவ சொன்ன உடனே எனக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் நின்ன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. கரெக்டா? 2 இயர்ஸ் முன்னாடி கார் கேட்டப்போ, லீன் ஃபெங், சாரி, கம்பெனி ப்ராஃபிட் வந்ததும் உனக்கு புதிய கார் வாங்கித்தரேன்னு சொன்னது அவதானே? இப்போ அதே அவ இது கரெக்ட் தானேன்னு கேட்குறா. அப்பதான் புரிஞ்சுது, இன்ட்ரெஸ்ட் வந்தா கைண்ட்னஸ்க்கு வேல்யூவே இல்ல. நான் காமா கேட்டேன், சரி உங்க டிசிஷன் என்ன டைரக்டர் லியங்? அவ பார்வையை அவாய்ட் பண்ணிட்டு, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், கம்பெனி ஃபேரா இருக்கணும், இது பிரின்சிபல்னு சொன்னா. காரை கீஸ் கொடு, இனிமே இந்த வெஹிக்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணும். சென் ஹாவ் கால்குலேட் பண்ண ஃபியூல் மற்றும் வேர் அண்ட் டேர் அமௌண்ட் உன் நெக்ஸ்ட் சேலரியில டிடக்ட் ஆகும். அதுக்குள்ள சென் ஹாவ் ஜம்ப் பண்ணி, கரெக்ட் டிசிஷன் டைரக்டர் லியங், மேலும் டைரக்டர் லின் கம்பெனி முழுக்க பப்ளிக் செல்ஃப் கிரிட்டிசிசம் செய்யணும், இல்லனா பேட் இம்பாக்ட் வரும்னு சொன்னா. லியாங் கோல்டா, செல்ஃப் கிரிட்டிசிசம் தேவையில்ல, கம்பெனி வைட் கிரிட்டிசிசம் சர்க்குலர் ரிலீஸ் பண்ணலாம்னு முடிச்சிட்டா. கம்பெனி வைட் கிரிட்டிசிசம் சர்க்குலர், சேலரி டிடக்ஷன், கார் கான்ஃபிகேஷன். நான் அவளோட பழக்கமான ஃபேஸை பார்த்தேன். ஆனா அந்த நிமிஷம் அது டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அது என்னோட கார் தான், ஆனா நான் ஆர்கு பண்ணல. ஓனர்ஷிப் பேப்பர்ஸ் கூட அவ முகத்துல த்ரோ பண்ணல. ஏன்னா ஜின் ஹாவோ கண்களில் ஆம்பிஷன் தெரிஞ்சது, லியங் யூயி கண்களில் கால்குலேஷன் தெரிஞ்சது. ஆனா அது மேட்டர் இல்ல. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மூவுக்கும் கவுண்டர் கொடுக்கிற பிளான் ஏற்கனவே என்னோட மைண்ட்ல ரெடி ஆயிடுச்சு. நான் கீஸ் எடுத்து கொடுத்து, சரி கிரிட்டிசிசம் சர்க்குலரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த கார் கம்பெனிக்கு இன்னும் அதிக லக் கொண்டு வரணும் டைரக்டர் லியங்னு சொன்னேன். ஜின் ஹாவ் ஸ்மக்க சிரிச்சிட்டு, ஸ்டார்டிங்லேயே இப்படி கொடுத்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும், கம்ப்ளைண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணினீங்களேன்னு சொன்னா. நான் அவனை பிட்டியா பார்த்தேன். அவனுக்கு அந்த கீஸோட ரியல் மீனிங் தெரியவே தெரியாது. அவன் பவர் கிராஃப் பண்ணிட்டேன்னு நினைச்சான். ஆனா உண்மையில அவன் கையில எடுத்தது ஒரு பாம். அப்படி ஒரு பாம்
முழு கம்பெனியை சிதறடிக்கக்கூடியது. அரை மணி நேரத்துக்குள்ள கிரிட்டிசிசம் சர்க்குலர் கம்பெனி முழுக்க மெயில்ல போயிடுச்சு. அட, டைரக்டர் லின் இப்படி இருப்பார்னு நினைக்கல. அவுட் சைட் டீசென்ட் மாதிரி நடிச்சு பிஹைண்ட் சீன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்திருக்காரு போலேன்னு ஆஃபீஸ் கோச்சிப் ஃபுல் ஸ்விங்ல போச்சு. நான் காஃபி ஒரு சிப் எடுத்தேன். அதோட கசப்பு டேஸ்ட் நாக்குல பரவுச்சு. ஆனா உள்ள கொதிக்கிற கோல்டு ஆங்கரை காம் பண்ணவே முடியல. அப்போ டோர் நாக் கூட பண்ணாம திறந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்தார். டைரக்டர் லின், ஃபைனான்ஸ் கால்குலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடந்த 2 வருட ஃபியூவல், டெப்ரிசியேஷன், டோல் எல்லாம் சேர்த்து டோட்டல் 12,28,000 யுவான் ரீட்ராக்டிவ் பேமெண்ட் வருது. டைரக்டர் லியன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பே பண்ணலனா இந்த அமௌண்ட் உங்க ஆனுவல் போனஸ் மற்றும் ஷேர் டிவிடெண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆகும். டிக்ட் பண்ணிக்கலாம். 12,28,000 யுவான சின்ஹாவ். நீ நம்பர்ஸ்ல நல்லவன்தானே? அப்போ இந்த காரோட இயர்லி இன்சூரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? அவன் கன்ஃபியூஸ்டா என்ன பார்த்தான். கம்பெனி பே பண்ணுதா? இல்ல, நான் தான் பே பண்ணேன். வருடத்துக்கு 5,000 பிளஸ். மெயின்டெனன்ஸ் ஒவ்வொரு தடவையும் 10,000க்கு மேல. அதையும் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். நான் காமா பேசினேன். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் அவன் முகத்துல ஸ்லாப் மாதிரி விழுந்துச்சு. எனேவ், அதெல்லாம் இப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் தானே இவ்வளவு நாள் யூஸ் பண்ணீங்க. சின்ஹாவோ ஃபேஸ் டைட் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி இந்த கார் கம்பெனிக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அவன் கோல்டா சிரிச்சான். யாருக்கு தெரியும்? இப்போ இது கம்பெனி கார். டைரக்டர் லின், என்னெசரி பேசாம பேமெண்ட் செட்டில் பண்ணுங்க. அவன் பாக்கெட்ல இருந்து கீஸ் எடுத்து காட்டினான். கீஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இனிமே கார் யூஸ் பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்புறம் அப்ரூவல் வெயிட் பண்ணணும். ஒரு ட்ரெயினி கம்பெனி ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ் கூட ஆகல. சிஇஓ லெவல் டைரக்டருக்கு வெஹிக்கிள் யூசேஜ் அப்ரூவ் பண்ண போறான். அதை நினைச்சாலே எப்சர்டா இருந்துச்சு. சரி, பேமெண்ட் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன். சென் ஹவுஸ் மக்கா சிரிச்சா. டைரக்டர் லின், ஸ்மார்ட் பீப்புள் எப்போ பெண்ட் ஆகணும்னு தெரிஞ்சிருப்பாங்க. பை த வே, நெக்ஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் வராரு. டைரக்டர் லியான் சொன்னாங்க. கார்ல இருக்கும் பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கிளையண்ட் வந்து பேபி சீட், டாய்ஸ் எல்லாம் பார்த்தா கம்பெனி இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அவன் போனதும் நான் ஃபோன் எடுத்தேன். ஹலோ லாவா, நான் லின் ஃபென் பேசுறேன். ஒரு லீகல் மேட்டர் கன்சல்ட் பண்ணணும். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இல்லீகல் அப்ரோப்ரியேஷன், ரெட்ரோஆக்டிவ் சார்ஜஸ், இதை பத்தி தான். கால் முடிச்சதும் ட்ரார் ஓப்பன் பண்ணேன். கீழே இருந்து ஒரு என்வலோப் எடுத்தேன். டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாமே என்னிடம் இருந்தது. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்ட், ஒவ்வொரு இன்வாய்ஸ், ஒவ்வொரு பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ல கிளியரா எழுதப்பட்டிருந்தது, ஓனர் லின்ஃபெங். 2 இயர்ஸ் முன்னாடி. லின்ஃபெங், உன்னோட ரெண்டல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணுமா? மந்த்துக்கு 2,000 ரெண்ட் கொடுக்குறேன்னு லியாங் கேட்டிருந்தா. அப்ப நான் சிரிச்சிட்டு, விடு, நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே, கம்பெனி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதனால எந்த அக்ரிமெண்ட்மும் சைன் பண்ணல. அப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சேன். இப்போ புரியுது. அது நான் அவங்க கையில கொடுத்த நைஃப். ஃபார்மலா இருக்கணுமா? ஃபுல் அக்கவுண்ட்ஸ் பார்க்கணுமா? சரி, கம்ப்ளீட் செட்டில்மெண்ட் பண்ணலாம். நான் ஆஃபீஸ்ல இருந்து வெளியே போய் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்க்கு இறங்கினேன். அந்த ஆல்ரெடி சின் ஹேவ் சீன் போட்டுட்டு இருந்தா. இந்த கசிஷனை த்ரோ பண்ணுங்க, சீப்பா இருக்கு. இந்த டெக்கரேஷனை என்ன கிராஞ்சா இருக்கு, இதையும் ரிமூவ் பண்ணுங்க. ட்ரங்க்ல இருக்கும் பாக்ஸஸும் வெளியே எடுக்குங்க. யாருக்கு தெரியும், பர்சனல் ஜங்க் இருக்கலாம். அவன் த்ரோ பண்ண சொன்னது என்னோட 8,000 யூன் கஸ்டமைஸ்ட் லெதர் குஷன். அந்த டெக்கரேஷன் என்னோட டாட்டர் ஹேண்ட்மேட் லக்கி சாம். என்னோட கை தானாக டைட் ஆயிடுச்சு. டிரைவர், கார் இங்கவே வச்சிட்டு வா, நாம மேல போறோம், சென் ஹவுஸ் சொன்னா. அவன் தானே டிரைவர் சீட்ல உட்கார்ந்தா, ஸ்டியரிங் பிடிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்தான். ஃபியூ செகண்ட்ஸ்ல சோஷியல் மீடியா போஸ்ட் அப்லோட். மை நியூ ரைட், ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நெவர் ஹேவ் பேட் லக். நான் அந்த போஸ்ட்டை பார்த்தேன், அதுக்கு லைக் கூட போட்டேன். என்ஜாய் பண்ணு சென் ஹவ், கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணு. இந்த கார் கொஞ்சம் ஆட்டிடியூட் உடையது, அதோட ரியல் ஓனர் சொல்றது மட்டும்தான் கேட்கும். லீன் ஃபெங், பை த வே, கீஸை நான் டிரைவர் வாங் கிட்ட கொடுத்துட்டேன். டிரெக்டர் லியான் சொன்னாங்க, இனிமே இந்த கார் ஹை லெவல் கிளைண்ட்ஸ் மாதிரி மிஸ்டர் சாவுக்காக மட்டும் யூஸ் ஆகும். மற்ற நேரம் பார்க்கிங்லேயே இருக்கும். ஆஹா, பார்க்டா? சரி,
எவ்வளவு நாள் பார்க்ட் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். மதியம் நான் நேராக பிராண்ட் ஷோரூம் போனேன். மிஸ்டர் லீன், உங்களை பார்க்க நல்லா இருக்கு. கார்ல எந்த இஷ்யூவும் இல்லையே? ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் வேணும், ட்ராக்கிங் சிஸ்டம் அப்டேட்டும் பண்ணுங்க. ஷூர் சார். கார் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, இன்னும் சில நாள்ல யாரோ கொண்டு வருவாங்க. நான் அவனை ஸ்ட்ரைட்டா பார்த்தேன். கார் ஒர்க் ஷாப்குள் வந்தவுடனே எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணிடுங்க. என் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம யாரையும் வெளியே எடுக்க விடக்கூடாது. கிளியரா? அவன் உடனே தலை அசைத்தான். காரை உங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர்ட் சார். நாங்க உங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றோம். அதுதான் ரியல் ஷோ இப்போதான் ஆரம்பிக்கப் போகுது. நான் டாக்ஸி எடுத்துட்டு ஆஃபீஸ் திரும்பினேன். பில்டிங் முன் வந்தப்போ அந்த குவீன் மெதுவா பார்க்கிங்ல இருந்து வெளியே வந்தது. விண்டோ கீழே இறங்கி வாங் சிரிச்சான். வா லீன் ஃபெங், டாக்ஸில போறீங்களா? சாரி டைரக்டர் லியாங், ஒரு டீல் க்ளோஸ் பண்ண போறாங்க. அதனால கார் ரெக்விஷன் பண்ண வேண்டி வந்துச்சு. இந்த வெயில்ல இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. வீட்டுக்கு போய் குழந்தைய பார்த்துக்கோங்க. என்னோட கார், என்னோட ஃபியூவல், என்னோட ஹெல்ப், அதை யூஸ் பண்ணிட்டு மேல என்னையே மேக் பண்றாங்க. எவ்வளவு அழகான பாராசைட்ஸ் ஃபேமிலி. நான் ஃபோன் எடுத்தேன். ஹலோ, ஒரு ஃபியூல் கார்டு டீஆக்டிவேட் பண்ணணும். இமீடியட்லி பிளாக் பண்ணிடுங்க. ஆனா உடனே பிளாக் பண்றது அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துரும். கரெக்ட் டைமிங்ல தான் ஸ்ட்ரைக் பண்ணணும். அடுத்த கால். ஹலோ, இந்த ஏரியால பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் யாரு? கனெக்ட் பண்ணுங்க. கணக்கு பார்க்கணும்னா பில்டிங் கணக்கும் பார்க்கணும். கம்பெனி யூஸ் பண்ற கரண்ட் ஆஃபீஸ் பில்டிங் ஆக்சுவலி என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி. லியன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டீசென்ட் ஆஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால என் அப்பா விட்ட ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் ரேட்டோட பாதி ரெண்ட்டுக்கு கொடுத்தேன். கான்ட்ராக்ட் இயர்லி ரினியூவல், பியூர் ட்ரஸ்ட் அடிப்படையில் தான் ரினியூவ் ஆயிட்டு வந்தது. அடுத்த மாதம் எக்ஸ்பைரி. ஜின் ஹவ் காஸ்ட் கட்டிங் செய்யணும்னு ஆசைப்படுறானே, அப்படின்னா ரெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைடே நைட் நான் வீட்டில் டாட்டரோட விளையாடிட்டு இருந்தேன். அப்போ ஃபோன் வந்தது. லியங் காலிங். லின் ஃபோங், நீ எங்க இருக்க? வீட்ல. ஃபியூல் கார்டு ஒர்க் ஆகல. வாங் ஃபியூல் ஃபில் பண்ண போனா பிளாக்டுன்னு காட்டுது. நான் காமா, ஓ, அந்த கார்டு என்னோட பர்சனல் நேம்ல இருக்கு, லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், அதனால பிளாக் பண்ணிட்டேன். அவ வாய்ஸ் உடனே ஷார்ப் ஆயிடுச்சு. நீ பர்பஸ பண்ணிருக்க. டிரெக்டர் லியங், ஃபர்ஸ்ட் அந்த கார்டு என்னோட பர்சனல் கார்டு, நான் எப்போ வேண்டுமானாலும் பிளாக் பண்ணலாம். செகண்ட், கம்பெனி கார் யூஸ் பண்றதுக்கு ஏன் என் பர்சனல் ஃபியூல் கார்டு யூஸ் ஆகுது? ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மந்த்லி ஃபியூல் அலோவன்ஸ் கொடுக்கலையா? சரி லின் ஃபோங், வெரி குட். இனிமே கம்பெனி தானே எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஹேண்டில் பண்ணும். நீயும் கம்பெனி ரீசோர்சஸ் யூஸ் பண்றது மறந்துரு. நான் சிரிச்சேன். பர்ஃபெக்ட் டைரக்டர், இது ஜஸ்ட் பிகினிங் தான். சண்டே நைட் நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ், ரிசீட்ஸ், இன்வாய்ஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சேன். அதுல ஆஃபீஸ் பில்டிங் லீஸ் கான்ட்ராக்டையும் இருந்தது. கான்ட்ராக்ட்ல கிளியரா எழுதப்பட்டிருந்தது வேலிட் டெல் 7 மார்ச் 2026. அதாவது நாளைக்கே எக்ஸ்பைரி. ரினியூ ஆகலனா அவர்கள் இல்லீகல் ஆக்குபென்சி. நான் சில நிமிஷம் யோசிச்சேன். பிறகு ஏஜென்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பினேன். நாளை காலை 10 மணிக்கு நியூ டெனன்ஸ் கொண்டு வாங்க. ஏஜென்ட் உடனே ரிப்ளை. பர்ஃபெக்ட் லின் ஃபோங், இந்த லொகேஷனுக்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனி டபுள் ரெண்ட் கொடுக்க ரெடி. ஒரே கண்டிஷன், கரண்ட் டென்டென்ஸ் இருக்கக்கூடாது. நோ ப்ராப்ளம். நாளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டே. மிஸ்டர் சாவ் வரார். ஏஜென்ட் நியூ டென்டென்ஸ் கொண்டு வரார். சின் ஹாவ் ஷோ ஆஃப் பண்ணுவான். நான் முழு டிராப் க்ளோஸ் பண்ணுவேன். நான் ஒரு பேப்பர் எடுத்தேன். கணக்கு எழுத ஆரம்பிச்சேன். குயின் 3.2 மில்லியன். பர்ச்சேஸ் டாக்ஸ் 280,000. 2 இயர்ஸ் இன்சூரன்ஸ். 1 லட்சம் 2 இயர்ஸ் மேஸ் மெயின்டெனன்ஸ். 80,000 2 இயர்ஸ் ஃபியூவல். 60,000 ஆஃபீஸ் ரெண்ட் டிஃபரன்ஸ். 1.2 மில்லியன். அட்வான்ஸ் சாலரிஸ் 500,000. டோட்டல் 5.42 மில்லியன். அந்த நம்பர் பார்த்ததும் எனக்கே சிரிப்பு வந்துச்சு. 5 மில்லியன் செலவு பண்ணி நான் இன்கிரேட்ஸை வளர்த்தேன். தேங்க்ஸ் கூட சொல்லல. மாறாக என்னையே வில்லனாக்கிட்டாங்க. 12,28,000 ஃபைனா? நாளை எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டுடன் திரும்ப வாங்க போறேன். என்ன ஏன் கூப்பிடுறீங்க? நான் மெக்கானிக் இல்ல. லியாங் கோபத்துல ஆல்மோஸ்ட் கத்திட்டா.
லூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணாது லின்ஃபெங். இந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடிவது நீ மட்டும்தான். உடனே அன்லாக் பண்ணு. மிஸ்டர் சவ் வெளியே வெயிட் பண்றார். நான் சேர்ல லீன் ஆகிட்டு சிரிச்சேன். அன்லாக்கா? டிரெக்டர் லியாங், ஃப்ரைடேக்கு சூப்பர்வைசர் சின் தானே இந்த காரை கம்பெனிக்காக எடுத்துக்கிட்டார். கீஸ் அவங்கிட்ட, மேனேஜ்மெண்ட் அவங்கிட்ட. இப்போ கார் ஸ்டார்ட் ஆகலனா அதுல எனக்கு என்ன சம்பந்தம்? இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ண ஸ்ட்ராங் பிரின்சிபல்ஸ் உடைய சூப்பர்வைசர் சென் இருக்காரே, அவனையே அனுப்புங்க. லியாங் டீத் கடிச்சா. லின்ஃபெங், நான் ஆர்டர் பண்றேன். இப்பவே அன்லாக் பண்ணு. ஆர்டரா? லியாங், எந்த ஆத்தாரிட்டில? உன்னோட பாஸா? நான் மெதுவா சிரிச்சேன். அப்படியா பாஸ்? அப்போ நானும் ஒரு விஷயம் நோட்டிஃபை பண்ணிக்கிறேன். அந்த கார் என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது எப்போ ஓடணும், எப்போ நிக்கணும் டிசைட் பண்ற ஃபுல் ரைட்ஸ் என்கிட்ட தான். இப்போ என் மூட் சரியில்லை, அதனால காருக்கு மூட் இல்ல. அங்க இருந்த மிஸ்டர் சவ் எல்லாத்தையும் சைலண்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார். டிரெக்டர் லியாங், கிளைண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? லியாங் உடனே பேனிக் ஆயிட்டா. மிஸ்டர் சாவ், ரொம்ப சாரி, கார்ல சடன் ப்ராப்ளம், உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மிஸ்டர் சாவ் என்ன பார்த்தார். லின்ஃபோங், நீ ரிசைன் பண்ண போறியா? நான் காமா தலையசைத்தேன். மிஸ்டர் சாவ், இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. பாத்தீங்களே, என்னோட கார் கன்ஃபிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னையே வெளியே அனுப்புறாங்க. மிஸ்டர் சாவ் ஃபேஸ் உடனே கோல்ட் ஆயிடுச்சு. டிரெக்டர் லியாங், 2 வருஷம் முன்னாடி உங்கள் கம்பெனியுடன் நான் டீல் பண்ண காரணம் மிஸ்டர் லின் மட்டும்தான். லியாங் உடனே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண. சார், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க? மிஸ்டர் லின் கார் கன்ஃபிஸ்கேட் பண்ணது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவரை ரிமூவ் பண்ணது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த கார்ல பர்சனலி டிராவல் பண்ணிருக்கேன். அப்போ மிஸ்டர் லின் என்ன சொன்னார் தெரியுமா? கிளைண்ட்ஸுக்கு ஸ்னாரிட்டி காட்டத்தான் இந்த கார் யூஸ் பண்றேன்னு சொன்னார். அப்போ இப்போ எப்படி சடன்லி அது கார்ப்பரேட் வெஹிக்கிள் பிரைவேட் யூஸ் ஆகிடுச்சு? லியாங் ஃபுல் டென்ஸ். மிஸ்டர் சாவ், ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பிரேக் பண்ணது டைரக்டர் லின் இல்ல. ஷலப்! அவ உடனே சின்ஹா மேல் கத்திட்டா. பிறகு என்னை நோக்கி, லின்ஃபெங், மிஸ்டர் சவ் கிட்ட சொல்லு, இது இன்டர்னல் இஷ்யூன்னு. வெளியில சீன் கிரியேட் பண்ணாதே. நான் அவளை நேரா பார்த்தேன். டிரெக்டர் லியாங், கிரிட்டிசிசம் சர்க்குலர் கம்பெனி முழுக்க அனுப்பும்போது பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட் நினைவுக்கு வரலையா? சென்ஹாவோ என்னோட பர்சனல் திங்ஸ் தரையில போட்டுட்டு மிதிக்கும்போது நினைவுக்கு வரலையா? நான் மிஸ்டர் சவ் பக்கம் திரும்பினேன். சாரி சார், நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டி வந்தது. ஆனா இன்றிலிருந்து இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த காரையும் நான் திரும்ப எடுத்துக்கிறேன். நான் ஃபோன் அன்லாக் பண்ணின உடனே டெட்டா இருந்த லக்ஸரி கார் சடன்லி உயிர் வந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங், கீழே இறங்க. டிரைவர் ஆல்ரெடி பயந்துட்டு வெளியே வந்துட்டா. நான் மிஸ்டர் சவ் பக்கம் டோர் ஓபன் பண்ணேன். சார், உங்களுக்கு ஓகேனா நான் பர்சனலி நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ட்ராப் பண்ணிடுறேன். இந்த கம்பெனிக்கு வந்தா ஷேர்ட் பைக் தான் சரி. மிஸ்டர் சவ் சிரிச்சார். எக்ஸலன்ட் மிஸ்டர் லின். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு புதிய ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பார்ட்னர் தேவை. போகும் வழியில பேசலாம். அதுக்குள்ள லியாங் ஓடி வந்தா. மிஸ்டர் சவ், ப்ளீஸ் போகாதீங்க, நம்ம டிஸ்கஷன் இன்னும் முடிஞ்ச. அவரோட ஸ்லீவ் பிடிக்க ட்ரை பண்ணினா. ஆனா பாடிகார்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டா. மிஸ்டர் சவ் கோல்டா சொன்னார். டிரெக்டர் லியாங், பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி மனிதனா இருக்கணும். கேரக்டர் இல்லனா பிஸ்னஸ்ல லாங் ரன் போக முடியாது. அவர் திரும்பி கார்க்குள்ள உட்கார்ந்தார். நான் டிரைவர் சீட்ல செட்டில் ஆனேன். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணினேன். V12 என்ஜின் ஓசை மொஹுள்ளு பார்க்கிங்ல அதிர்ந்துச்சு. கூண்டுல அடைஞ்சிருந்த மிருகம் ஃபைனலி வெளியே வந்த மாதிரி. ரியர்வியூ மிரர்ல லியாங் தரையில ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகிறது தெரிஞ்சது. நான் ஆக்சிலரேட்டர் அழுத்தினேன். கார் காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியே பறந்துச்சு, எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு. மிஸ்டர் லின், ஆனா இது மட்டும் போதுமா சார்? அவங்களுக்கு இன்னும் ஈஸியா எஸ்கேப் ஆகிடும். ஈஸியா? இம்பாசிபிள். 10 மணிக்குள் ஏஜென்ட் புதிய டென்டென்ஸோட ஆஃபீஸ் வந்திருப்பார். அந்த நேரம் என் ஃபோன் வைப்ரேட் ஆயிடுச்சு. மெசேஜ் ஃப்ரம் ஏஜென்ட். மிஸ்டர் லின், நாங்க வந்துட்டோம். டைரக்டர் லியங் கண்டிஷன் சரியில்லை, ரிசீப்ஷன் உள்ள விட மாட்டேங்குது. நான் ரிப்ளை பண்ணேன். டைரக்டா போலீஸ் கூப்பிடுங்க, இல்லீகல் ஓக்கப்புசி. லீஸ் கான்ட்ராக்ட் மற்றும் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் ரெடி வைங்க. ரிசீவ்ட். நான் ஃபோன் லாக் பண்ணிட்டு மெதுவா சிரிச்சேன்.
லியங், ஷோ இப்போதான் ஸ்டார்ட். மிஸ்டர் சவ்வை ட்ராப் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டா லா ஃபார்ம் போனேன். லாயர் வேங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், மிஸ்டர் லின், உங்க ப்ரூஃப்ஸ் படி இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் வின்தா. வெஹிக்கிள் யூசேஜ் சார்ஜஸ், அட்வான்ஸ் ஃபண்ட்ஸ், ரெப்யூட்டேஷன் டேமேஜ் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் கிளைம் இருக்கு. மேலும் பில்டிங் லீஸ் ரினியூ பண்ணாம இல்லீகல் ஓக்கப்புசில இருந்ததால ஃபோர்ஸ் எவிக்ஷன் மற்றும் டபுள் ரெண்ட் கிளைம் கூட ஃபைல் பண்ணலாம். நான் சேர்ல லீன் ஆனே. லாயர் வாங், இன்னொரு சார்ஜ் ஆட் பண்ணுங்க. எது? டெஃபமேஷன். சென் ஹாவ் ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் போட்டு என்னோட ரெப்யூட்டேஷன் டெஸ்ட்ராய் பண்ணா. அவனை பர்சனலி சூ பண்ண போறேன். பப்ளிக் அப்பாலஜி பிளஸ் காம்பன்சேஷன் ரெண்டும் வேணும். லாயர் வேங் சர்ப்ரைஸ் ஆயிட்டார். ஆனா அதை ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகலாம் சார். நான் ஃபோன் எடுத்தேன், ரெக்கார்டிங் ப்ளே பண்ணேன். கீஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இனிமே கார் யூஸ் பண்ணணும்னா ஏன் அப்ரூவல் வேணும்? லாயர் வேங் ஸ்லோவா சிரிச்சார். மிஸ்டர் லின், சென் ஹாவ் இனிமே எஸ்கேப் ஆக முடியாது. அந்த ஈவினிங் லீங் கால் பண்ணினா. லீன் ஃபெங், உனக்கு இன்னும் என்ன வேணும்? என்னை முழுசா டிஸ்ட்ராய் பண்ண போறியா? நான் காமா பேசினேன். டைரக்டர் லீங், நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நான் என்னோட உரிமைதான் திரும்ப எடுத்துக்கிறேன். மிஸ்டர் சவ், கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணதுக்கு காரணம் உங்க கேரக்டர் அவருக்கு பிடிக்கல. பில்டிங் காலி பண்ண சொல்றாங்கன்னா அது நீங்களே வெளியே போக மறுக்கிறதால. லீங் வாய்ஸ் ஷேக் ஆயிடுச்சு. லீன் ஃபெங், நாம் காலேஜ் மேட்ஸ் தானே? இவ்வளவு ரூத்லெஸ் ஆயிடுவியா? கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? நீயும் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கியே. நான் சிரிச்சேன். ஆனா அந்த சிரிப்புல வார்ம்த் இல்ல. ஹார்ட் ஒர்க்கா? என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீ டியூட்டின்னு ட்ரீட் பண்ணிட்டு சென் ஹாவ் அதை யூஸ் பண்ணி ப்ரமோஷன் வாங்க ட்ரை பண்ணா. நீ குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்ச. லியோங், சின் ஹாவோ என்னை இன்சல்ட் பண்ணும்போது நீ சைலண்டா இருந்த நாளே, என்னோட கார் கான்ஃபிகேட் பண்ண ட்ரை பண்ணின நாளே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சு. அவ ஆல்மோஸ்ட் அழுதது மாதிரி பேசினா. லீன் ஃபெங், மிஸ்டேக் ஆயிடுச்சு. காரை திருப்பி கொடுக்குறேன், ரெண்ட் டபுள் கொடுக்குறேன். ப்ளீஸ் மிஸ்டர் சவ் கிட்ட என் பேர்ல பேசு. நான் கண்களை மூடி ஒரு செகண்ட் அமைதியா இருந்தேன். லேட் ஆயிடுச்சு லீங், நாளைக்கு கோர்ட் நோட்டீஸ் வரும். எனர்ஜி சேவ் பண்ணிக்கோ. ஜட்ஜ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கப்புறம் எல்லாமே சைலண்ட் ஆகிட்ட மாதிரி இருந்தது. ஆனா ஸ்டோரி இன்னும் முடிஞ்சல. அதே இரவு சடனா ஒரு வைரல் டாபிக் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. மில்லியனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினிய ஹாரஸ் பண்ணினார். நான் ஆர்டிக்கல் ஓபன் பண்ணேன். அதுல சென் ஹாவ் கார்க்குள்ள அழுற மாதிரி போட்டோ. முழு ஆர்டிக்கலையும் இமோஷனல் மேனிபுலேஷன். அவன் தன்னை பிரேவ் எம்ப்ளாயி மாதிரி போர்ட்ரே பண்ணியிருந்தான். கம்பெனி ரூல்ஸ் காப்பாத்தினதுக்காக பனிஷ்மெண்ட் வாங்குறேன். என்னோட பிளர்ட் போட்டோஸ் கூட போட்டிருந்தாங்க. ஆனா ஐடென்டிஃபை பண்ண ஈஸி தான். ஃபியூ மினிட்ஸ்ல என் ஃபோன் ஃபுல் ஹேட் மெசேஜஸ். அரோகண்ட் ரிச் காய், ப்ரிவிலேஜ் அபியூஸ், பப்ளிக் அப்பாலஜி கேல். சின் ஹேவ் ஃபுல் பப்ளிக் ஒப்பீனியன் கேம் விளையாட ட்ரை பண்ணா. அவனுக்கு தெரியாது, பப்ளிக் ஒப்பீனியன் இரண்டு பக்கமும் வெட்டும் சோட். மீடியா இன்டர்வியூல சென் ஹாவ் இன்னோசென்ட் ஃபேஸ் போட்டுட்டு சொன்னா, நான் ஜஸ்ட் என்னோட ஜாப் தான் பண்ணேன். கார்ப்பரேட் வெஹிக்கிள் பர்சனல் யூஸ்க்காக இல்ல. ரூல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதுக்காக இவ்ளோ பிரைஸ் பே பண்ணுவேன்னு நினைக்கல. ரிப்போர்ட்டர் கேட்டான், எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளவு? 12,28,000 யூன். அது கூட ஃபியூல் மற்றும் வேர் காஸ்ட் மட்டும். லின்ஃபோங் ஏன் எப்படி நடந்துகிட்டார்? அவருக்கு கம்பெனி அவர்லா ரன் ஆகாதுன்னு ஃபீலிங். ஹி ஃபெல்ட் ப்ரிவிலேஜ்ட். லைவ் சாட்ல என்ன திட்டுற கமெண்ட்ஸ் ஃப்ளூட் ஆயிடுச்சு. இன்வெஸ்டிகேட் ஹிம், எக்ஸ்போஸ் ஹிம், ஃபோர்ஸ் அப்பாலஜி. நான் ஃபோன் எடுத்தேன். லேயர் வாங்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப. ரிலீஸ் எவ்ரிதிங். 5 நிமிடங்களுக்குள்ள லிங்க்னு ஒரு அனாமினஸ் அக்கவுண்ட் வீடியோ அப்லோட் பண்ணிச்சு. நோ மியூசிக், நோ எடிட்ஸ், நோ ட்ராமா, ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப், கார் இன்வாய்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ், இன்சூரன்ஸ் ரெக்கார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் பில்ஸ், ஓனர் நேம் லின் ஃபெங். செகண்ட் ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபியூல் கார்டு ரெக்கார்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி. லைவ் சாட் இன்ஸ்டண்டா சைலண்ட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். சிம்பத்தி சடன்லி ஷாக்காக மாறிச்சு. டைரக்டர் லியாங், மிஸ்டர் லின் ப்ரூஃப் கரெக்டா இருக்கு. கார் அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி. மிஸ்டர் சென், ரெக்கார்டிங்ல த்ரெட்ஸ் நீங்க தானே கொடுக்குறீங்க.
பப்ளிக் சிம்பத்தி மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணினீங்களா? சென் ஹாவ் ஃபேஸ் ஃபுல் பேல். நோ, இது எடிட்டட், ஃபேக், எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். லியாங் அவனை கூட்டிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணினா. ஆனா கேமராஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. லியாங் மென்டலி பிரேக் ஆயிட்டா. சென் ஹாவ் ஃபேஸ்ல பிளட்டவே இல்ல. பேட்டில் ஒஃபிஷியலி முடிஞ்சிருச்சு. ஃபியூ டேஸ் லேட்டர் லியாங்ஸ் கம்பெனி ஒஃபிஷியலி பேங்க்ரப்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது அவாய்ட் பண்ண முடிந்தது. ஆனா மிஸ்டர் சவ் ஒஃபெண்ட் ஆயிட்டார். பப்ளிக் ஹியூமிலியேஷன் நடந்துச்சு. கிளையண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டாங்க. மேல என்னோட லீகல் கிளைம்ஸ். முழு ஃபைனான்ஷியல் செயின் கொலாப்ஸ். சென் ஹாவ் கம்பெனில இருந்து கிக் அவுட். கொலீக்ஸ் எல்லாரும் ப்ளேம் பண்ணினாங்க. சிலர் பேப்பர்ஸ் கூட அவன் முகத்துல த்ரோ பண்ணினாங்க. அவன் காம்பன்சேஷன் கேட்டு லியாங் கிட்ட போனப்போ அவ ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்லாப் அடிச்சா. எல்லாம் உன்னாலதான். ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணலனா கம்பெனி இப்படி ஃபால் ஆகாது. அந்த ஒரு ஸ்லாப் அவனோட கரியரும் ட்ரீமும் ஒரே நேரத்துல உடைஞ்சு போச்சு. ஒரு மாதம் கழிச்சு என்னோட புதிய கம்பெனி ஆஃபீஸ்ல நான் ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அசிஸ்டன்ட் வந்து சொன்னா, மிஸ்டர் லின், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. டோர் திறந்தது. லியங். அவளை பார்த்ததும் ஒரு செகண்ட் சைலன்ஸ். லின் ஃபோங், நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஷிப்காக கேஸ் வித்ட்ரா பண்ணிடு. என்னிடம் இப்போ எதுவுமே இல்ல. ஹவுஸ், கார் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஃபுல் டெட்ல இருக்கேன். நீ கேஸ் கண்டினியூ பண்ணினா நான் ஜெயில் போயிடுவேன். நான் அவளை நேரா பார்த்தேன். லியாங், நீ எனக்கு 12,28,000 ஃபைன் போடும்போது இந்த நாளை பற்றி யோசிச்சியா? அவ மெதுவா தலையை குனிச்சா. நான் ஜெலசியில பிளைண்ட் ஆயிட்டேன். உன்னோட மணி, எபிலிட்டி, கம்பெனி முழுக்க உன்னை ஃபாலோ பண்றது, அதெல்லாம் எனக்கு பொறாம. நான் தான் பாஸ்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். உன்னை சப்பர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால சின்ஹாவை டாலரேட் பண்ணினியா? அவன் என்னோட யங்கர் செல்ஃப் மாதிரி இருந்தா. இன்ட்ரெஸ்ட் முன்னாடி மனிதன் எவ்வளவு வீக் ஆகிடுறான்னு லியாங்க பார்த்தப்பதான் புரிஞ்சுது. லியாங், எனக்கு ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இல்ல. நான் எழுந்து கிளாஸ் விண்டோ கிட்ட போய் கீழே சிட்டி கிரவுட பார்த்துக்கிட்டு நின்னேன். கேஸ் கண்டினியூ ஆகும். 50 மில்லியன் காம்பன்சேஷன் ஃபைனல். இது பிரின்சிபல். இனிமே உன் லைஃப் எப்படி போகும் அது உன் ஃபேட். நீ போகலாம். அவ எந்த வார்த்தையும் பேசாம ஸ்லோவா வெளியே நடந்துட்டு போனா. லியாங்க் அடுத்தது ஜின் ஹேவ் டர்ன்ட். அவ கான்ட்லெஸ் மெசேஜஸ், அப்பாலஜி லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புனா. நான் ஒன்றுக்கு ரிப்ளை பண்ணல. கோர்ட் டே வரைக்கும். கோர்ட் என்ட்ரன்ஸ்ல அவன் என்னை நிறுத்தினா. லீன் ஃபெங். நான் நின்றேன். சன்கிளாசஸ் கழற்றி அவனை நேரா பார்த்தேன். சென் ஹவோ, உனக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சுன்னு தோணுதா? அவ உடனே ஹெட்ஷேக் பண்ணா. இல்ல. நான் மெதுவா சொன்னேன். நான் 6 மில்லியன் காருக்கு செலவு பண்ணேன். 5 லட்சம் சாலரிஸ், 1 மில்லியன் ரெண்ட் சப்சிடி. அதுக்கு பதிலா என்ன கிடைச்சது? உன்னோட கம்ப்ளைண்ட், பப்ளிக் ஹியூமிலியேஷன். நீ ஒரு ஜாப் லூஸ் பண்ண, ஒரு பேட் ரெக்கார்ட் வாங்க. நான் ஆல்மோஸ்ட் என்னோட டிசைன்டியை லூஸ் பண்ணிட்டேன். ப்ரொமோஷன் வேண்டும்னு ஆசைப்படுறது தவறில்லை. ஆனா ஒருத்தருடைய கைண்ட்னஸ் மேல் ஏறி மேல போகக்கூடாது. அது 12,28,000 யுவான் ஃபைன்ல கற்றுக்கொள்ளும் லெசன் இல்ல. ஹோப், இனிமே நினைவில் வைக்கிற. அவ்வளவுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் காம கோர்ட் ரூம்குள் நடந்துட்டு போயிட்டேன். பின்னாடி சின்ஹாவோ அழுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. 6 months லேட்டர் நான் என்னோட கன்சல்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க. பிசினஸ் ஸ்மூதா போக ஆரம்பிச்சது. குயினின் இன்னும் என்னோடதுதான், டெடிகேட்டட் டிரைவருடன். சில நேரம் பழைய டேஸ் நினைவுக்கு வரும். கம்பெனிக்காக என்னையே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அது என்னோட யூத். அதே நேரம் என்னோட ஃபூலிஷ்னஸ்மும். ஒரு நாள் கமர்ஷியல் சைட் இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோர் பப்ளபியா ஷாப் வெளியே ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ் தெரிஞ்சது. சின்ஹாவ். வெல்கம் சார், உங்க டீ ரெடி. அவனோட வாய்ஸ் ஹெவி ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த அரோகன்ஸ் ஒன்னும் இல்ல. நான் தூரத்துல நின்னு சைலண்டா அப்சர்வ் பண்ணேன். ஒரு கஸ்டமர் அவன் மேல் கத்திட்டு இருந்தான். எவ்ளோ ஸ்லோவா வேலை பண்ற, சீக்கிரம் பண்ண முடியாதா? சின்ஹாவோ தலை குனிஞ்சிட்டு, சாரி சார், இப்போ ரெடி ஆயிடும்னு ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த கஸ்டமர் கோபத்துல டீயே கவுண்டர் மேல தூக்கி வீசிட்டா. சின்ஹாவோ ஒன்றும் சொல்லல. சைலண்டா டிஷ்யூ எடுத்து தொடக்க ஆரம்பிச்சா.
அவனோட ஐஸ் செவந்திருந்தது. அந்த சீன் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா ஃபீல் ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு காலத்தில் ரூல்ஸ் சாம்பியன் மாதிரி நடந்தவன் இப்போ லைஃபாலே பிரேக் ஆகி நின்னிருந்தான். நான் அவன்கிட்ட போகவில்லை, டீ வாங்கவும் இல்லை, சும்மா திரும்பி நடந்துட்டு வந்துட்டேன். மால் வெளியே சன்லைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. கார் டோர் ஓபன் பண்ணா. மிஸ்டர் லின், எங்க போகணும்? வீட்டுக்கு. அதோட ஸ்டோரி முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா லாஸ்ட் சீன் இன்னும் பெண்டிங். அதே இரவு நான் என் டாட்டருடன் பார்க்ல வாக் போயிருந்தேன். ஒரு ஃபுட் பிரிட்ஜ் கீழே சம்ஒன் ட்ரஷ் கேன்ல ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. கிழிந்த க்ளோத்ஸ், மெஸ்ஸி ஹேர். ஆனா நான் உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். லியாங். அவ என் பார்வையை ஃபீல் பண்ணி திரும்பி பார்த்தா. நம்ம ஐஸ் மீட் ஆயிருச்சு. முதல்ல ஷாக், அப்புறம் சைலன்ஸ், அதுக்கப்புறம் டீப் ஷேம். அவ ஹாஃப் ஈட்டன் பிரெட் எடுத்து தடுமாறி ஓட ஆரம்பிச்சா. ஒரு ஷூ கூட பின்னாடி விழுந்துச்சு. நான் ஸ்டாப் பண்ணல. பாப்பா, அந்த ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சு? என் டாட்டர் கேட்டா. லியங் அஃபீஷியலி பேங்க்ரப்ட் ஆயிட்டா. அவளோட ஹஸ்பண்ட் குழந்தைகளை கூட்டிட்டு விட்டு போயிட்டான். ஹியூஜ் டெப்ட்ஸ். மேல கோர்ட் அவளை டிசனஸ்ட் பர்சன்னு டிக்ளேர் பண்ணிச்சு. ஹை ஸ்பீட் ட்ரெயின் கூட டிராவல் பண்ண முடியாத நிலை. சிலர் சொன்னாங்க அவ சூசைட் ட்ரை பண்ண நினைச்சுதான். ஆனா செய்யல. இப்போ அவ இந்த சிட்டில யாரும் கவனிக்காத ஒரு ஷேடோ மாதிரி வாழ்றா. நான் அவளை டார்க்னஸ்குள் டிசப்பியர் ஆகிறது பார்த்தேன். அந்த மொமெண்ட்ல என்னுள்ள இருந்த லாஸ்ட் பேர்டன் கூட டிசப்பியர் ஆயிடுச்சு. எல்லா பேட் பீப்புளுக்கும் காட் டைரக்டா பனிஷ்மெண்ட் கொடுப்பதில்ல. அதிகமா அவங்களே அவங்கள வாழ்க்கைய டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க. கைண்ட்னஸ் ஒரு சாய்ஸ், ஆப்ளிகேஷன் இல்ல. எஸ்பெஷலி அதுக்கு வேல்யூ கொடுக்காதவர்களுக்காக அல்ல. அந்த டைம்ல என்கிட்ட குவீன் இல்லனா, அந்த பில்டிங் இல்லனா, மிஸ்டர் சவ் மாதிரி கான்டாக்ட்ஸ் இல்லனா, இன்று அந்த ட்ரெஷ் கேன் கிட்ட நின்னிருப்பது நானாகவும் இருக்கலாம். நான் என் டாட்டர் கைப்பிடிச்சேன். ஸ்லோவா வீட்டை நோக்கி நடந்தேன். ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம ஷேடோவை நீளமாக இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தது. சரி கைஸ், இன்றைய மான்வாரி கேப் இவ்வளவுதான். அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினவங்க கடைசில அவனாலேயே எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இந்த ரீகேப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட மாஸ் மான்வா ரீகேப்ஸ் தமிழ்ல பார்க்க ஐஎஸ் மான்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.